Hi, welcome to Mouni Civil Academy. Today topic is building materials. இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் டாபிக்ஸில் ஒரு 10 கொஷின்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸாகவும் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஜென்ரல் திங்ஸாகவும் இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹை செஸ்மிக் ரெசிஸ்டன்ஸ். செஸ்மிக் மீன் எர்த்குவேக். பில்டிங்க்கு வந்து செஸ்மிக் எர்த்குவேக் வந்துச்சுன்னா ஹஸ்க்கு, பேம்பு, டிம்பர், ப்ளை இந்த 4 மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் மெட்டீரியல் மட்டும் தான் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எர்த்குவேக்கு வந்து தாக்கு பிடிக்கிற தன்மை வந்து டிம்பருக்கு மட்டும்தான் இருக்குது. ஹஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் இருக்கு இல்லைங்களா, தேங்காய், அதோட மேலே இருக்க பாட்டு தான் ஹஸ்க்குன்னு நம்ம சொல்லுவோம். பேம்புன்றது மூங்கில், டிம்பர்ன்றது மரம், ப்ளைன்றது பலகை. நெக்ஸ்ட் கொஷின், பிளாக் காட்டன் சாயில். இந்த மாதிரி மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்ம போட்டால் வந்து இந்த பிளாக் காட்டன் சாயிலுக்கு வந்து சேஃபாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபவுண்டேஷன். மேட் ஃபவுண்டேஷன்னா ஓவரால் ஏரியா ஆஃப் த பில்டிங், கீழே நம்மளோட லென்த்து பிரெத் பில்டிங் எவ்வளோ இருக்கோ அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம மேட் ஃபவுண்டேஷன் போட போகிறோம். அந்த மேட் ஃபவுண்டேஷன் தான் பிளாக் காட்டன் சாயிலுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஃப்ளோட்டிங் ஃபவுண்டேஷன் இருக்காது, கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் இருக்காது. அப்போ நெக்ஸ்ட்டு கம்பைன் ஃபுட்டிங் எந்த ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டிங்ஸும் இருக்காதுங்க, ஒன்லி மேட் ஃபுட்டிங் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் இஸ் கட்டிங் சாஃப்ட் பிரிக்ஸ். சாஃப்ட் பிரிக்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம கட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கட்ச், SCUTCH அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம சாஃப்ட் பிரிக்ஸ் வந்து நம்ம கட் பண்ண முடியும். ட்ரவல், TROWEL அந்த ட்ரோல் எதுக்காக பார்த்தீங்கன்னா மாட்டர் வந்து நம்ம லே பண்ணுறதுக்கு, லெவல் பண்ணுறதுக்கு, ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ட்ரவல். இது வந்து பார்த்திங்கன்னா மேசன்ஸ் வந்து பிளாக் ஒர்க் பண்ணும்போது எவ்ரி லேயருக்கு வந்து நம்ம மாட்டர் அப்ளை பண்ணுவோம். அந்த மாட்டர் அப்ளை பண்ண பிறகு வந்து பிளெயின் சர்ஃபேஸை கொண்டதுக்காக தான் நம்ம ட்ரவல் யூஸ் பண்ணுவோம். ஜாயிண்டர் அது சேம். இந்த பிளாக் ஒர்க்கில் வந்து பிளாக் டு பிளாக் வந்து வெர்டிக்கல் ஜாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ஜாயிண்டர்ஸ் வந்து அந்த நம்ம பாயிண்டிங் சொல்லுவோம். அந்த பாயிண்டிங்கோட ஜாயிண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக நம்ம ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. 2 பில்டிங் இருக்குங்க. 2 பில்டிங்கோட சென்டரில் வந்து நம்ம ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். அந்த வாலோட நேம் வந்து பார்ட்டிஷன் வால். அந்த பார்ட்டிஷன் வாலில் தான் ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கு இருக்க அந்த கேப்பில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ஆர் அதர்வைஸ் நம்ம வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால்னு சொல்லுவாங்க, பட் பார்ட்டிஷன் வால் தான் ப்ராப்பர் வேர்ட். நெக்ஸ்ட் அக்வஸ்டிக். வாட் இஸ் மீன் பை அக்வஸ்டிக்? அந்த வேர்டு வந்து எங்கேருந்து நம்ம வந்துச்சு, அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா டு ஹியர், சவுண்டு நம்ம கேட்க முடியும். இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஃபயர் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபயர் பற்றிடுச்சுன்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு நம்ம தீ அணைப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து வரவோட சப்ஸ்டன்ஸ் பேர் தான் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் டாப் ஆஃப் த ரூஃப். நம்ம RCC பில்டிங்கில் வந்து மேலே ஸ்லாப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லாபில் வந்து லீக்கேஜ் வரும். டியூ டு ஷ்ரிங்கேஜ், டியூ டு ப்ராப்பர் நான் வைப்ரேட்டர், டியூ டு ப்ராப்பர் நான் லேமென், ஏதாச்சும் ஒரு ரீசன்ஸில் தான் நாங்கள் அந்த மேலே வந்து கிராக் வரும். ஆர் எக்ஸ்பென்சிவ் ஆர் கான்ட்ராக்ஷன். அந்த கிராக்ஸை வந்து எப்படி நாம் சீல் பண்ண முடியும்? வாட் இஸ் த டைப் ஆஃப் ப்ரூஃபிங்? அதோட ப்ரூஃபிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபிங். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் ஃபார் டேம் ப்ரூஃபிங். ஃப்ளெக்சிபிள் மீன் வளையும் தன்மை. எங்கெங்கே வந்து அந்த கேப்பில் இருக்க கிராக்கில் இருக்க ஃபில் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் போய் ஃபில் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் வந்து ஹாட் பிட்யூமென். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் பிட் பண்ணுவாங்க நம்ம பில்டிங்ஸ் எல்லாம். அதோட ஆவரேஜ் டெப்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் மினிமம். நெக்ஸ்ட் 10th கொஷின் இஸ் லோடிங் டு தி டெஸ்ட் பிளேட் இஸ் அப்ளைடு. டெஸ்ட் பிளேட்டுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் நம்ம லோடிங்கை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக்ஸ். இந்த 10 கொஷின்ஸை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தது, ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தது, ஆர் அதர்வைஸ் நான் ஏதாச்சும் ஆன்சர்லாம் தெரியாமல் தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோடய மிஸ்டேக்ஸை வந்து நான் அதை சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு திரும்ப நான் அப்டேட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இதே வந்து பில்டிங்ஸ் மெட்டீரியலில் நாளைக்கு இன்னொரு 10 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு கம்மி நாளில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போர்டில் டீச் பண்ண போகிறேன். தேங்க்யூ. மௌனி சிவில் அகாடமி.